இது ரெண்டுமே நாங்க காதல் இறைவு காதல் ராசினே சொல்லுவோம். ஒரு கோபக்கார ராசி, ஒரு பிடிவாத ராசி, குணமுள்ள ராசி, கண்ணியமான ராசி, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு மேஷத்தின் மேல ஒரு அன்பு வச்சா கூட அதை மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த உணர்வுகளால அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிம்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது எல்லாமே கண் அசைவுகளிலே நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எதையுமே மனமுவந்து சொல்வதை விட என் மனதை அறிந்து ஒருத்தர் நடக்க வேண்டுங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபத்திட்ட ஒரு மேசம் பழகிருச்சுன்னா அந்த ரிஷபத்தை மேஷம் விட்டு கொடுக்காது, அந்த மேசத்தை விட்டு ரிஷபம் விலகாது. ரிஷபத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளா நிக்கிறது மேஷம் தாங்க. ரிஷபராசிக்காரர்கள் அந்த மேசராசிக்காரர்கள் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த முரட்டுத்தனமும் அந்த கோபமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரிஷபம் மேஷம் இவங்க இணையும் போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது ஃபேமிலி எப்படி சார் அமையும்? திடீர்னு அப்படியே அமைதியா ஒரு மியூசிக் நடந்துட்டு இருக்கல, திடீர்னு தேவாசாரம் உள்ள இறக்கி விட்டு அந்த இடம் எப்படி வைப் ஆகுமோ அது போல ரிஷபத்திட்ட ஒரு மேசம் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வைப்ரேஷன் தான். உடனே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம்